வணக்கம் நேயர்களே. கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறைகளில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து பேசுவதற்காக இன்றைய நம்முடைய அரங்கத்தில் அண்ணாநகர் அரினா அனிமேஷன் பயிற்சி மையத்தின் மேலாளர் திரு பத்ம பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கேள்விகளை 0442318020 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விடைகளை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன அண்ணாநகர் அரினா அனிமேஷன் பல வருடங்களாக இந்த அனிமேஷன் துறைகளில் இருக்கீங்க. தற்போது உங்களுடைய பணி எப்படி போய் கொண்டிருக்கிறது, என்ன நீங்க குறிப்பா செய்கிறீர்கள் சார்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு நிறுவனம். அது அனிமேஷன் துறையில் பயிற்சி மற்றும் அது சம்மந்தமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து செய்து கொண்டு வருகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதாவது வந்து 2014-15 உண்டான அட்மிஷன் சேர்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மற்றும் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ரெண்டுத்துக்கு உண்டான அட்மிஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அரினா அனிமேஷன் அண்ணாநகர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு இன்ஸ்டியூட்னு சொல்லலாம். ரொம்ப தமிழ்நாட்டில் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பயிற்சி மையம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 1000 மாணவர்கள்கிட்ட படிக்கிறாங்க. மற்றும் அதுக்கு உண்டான வசதிகள், அதாவது ஸ்டுடியோ ஃபெசிலிட்டி, கிரீன் மேட், இதுக்கு உண்டான கேமரா, இது அனைத்துமே வந்து இன்ஹவுஸ் வச்சு நடத்திட்டு வர ஒரே இன்ஸ்டியூட்டும் அரினா அனிமேஷன் அண்ணாநகர்னு சொல்லலாம். நிச்சயமா சார். இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறீங்க. தற்போது உங்களுடைய உள்கட்டமைப்புகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு சார்? குறிப்பா மாணவர்கள் இந்த மாதிரியான கோர்சஸில் சேரும்போது அவங்க கேட்கறது வந்து இப்போ நான் இந்த கோர்ஸ் எடுத்து இங்கே அண்ணாநகரில் படிக்கும்போது எந்த அளவுக்கு எனக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ உங்களுடைய உள்கட்டமைப்புகள் எப்படி அமைக்கும்? ஸோ இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டடி ஜாஸ்தி. இதில் வந்து தியரிட்டிக்கல் பார்ட் ரொம்ப கம்மி. அதாவது புத்தகங்கள் பார்த்து அவங்க மனப்பாடம் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே கம்மி இந்த சப்ஜெக்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு செய்முறை மாதிரி தான் இருக்கும் அவங்களோட படிப்பு எல்லாமே. ஸோ இதில் தியரி கிளாஸஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்டில் வந்து நம்ம எழுதி போட்டு போகிற மாதிரி இருக்காது. ஈவன் தியரி கிளாஸஸ் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மோட் கிளாஸ் ரூம்னு சொல்லுவாங்க. அதாவது விஷுவலாக வந்து அந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து ஆன் ஸ்க்ரீன் அவங்க பார்க்கலாம். ஸோ என்னென்ன டூல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது, அது என்ன அவங்க பார்க்குறாங்களோ அதை அப்படியே போய்ட்டு அவங்க லேபில் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு புக்ஸோட ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக அவங்க செய்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பிள் லேப். ஸோ இது வந்து உங்களுக்கு எடிட்டிங்க்கு வந்து ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கி. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் மேட் ஸ்டுடியோ, இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவங்க இன்ஹவுஸ்லேயே வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு உண்டான விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோ, கிரீன் மேட் ஸ்டுடியோ இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கேமரா வசதிகள் இது எல்லாமே இருக்குது. மூணாவதாக சொல்லணுன்னா வந்து ஃபேக்கல்ட்டி க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடோப் ஆத்தரைஸ்டோட சர்டிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஆட்டோடெஸ்கோட 3D அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோடெஸ்கோட சர்டிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மற்ற மையங்களில் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கிளாஸ் எடுக்க வரவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சன் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நாளைக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும், அதில் கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கற்றுக்கலாம். அந்த கோர்ஸ் கூடவே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கெயின் பண்ணிக்கலாம். இப்போ கடந்த காலத்திலையும் இப்போ நீங்கள் ஒப்பிடும்பொழுது எந்த அளவுக்கு இந்த துறை குறிப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கு சார்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாளுக்கு நாள் வளர்ந்துக்க வர ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ வந்து இதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீடியா சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அனிமேஷன் துறையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அனிமேஷன் சம்மந்தமாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன் முதற்கொண்டு எல்லாமே வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றது நிறைய வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நார்மலாக ஒரு செமினார் இல்லை ஒரு சிம்போசியம் இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீசிஸ் ரெடி பண்ணி ஒரு புக்லைட்டாக சப்மிட் பண்ணுவாங்க முன்னாடி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்டேஷனாவோ இல்லை ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷனாவோ காட்டணும் அப்படின்ற ஒரு மெக்கானிக்கல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு சிலிண்டரோ இல்லை ஒரு மோட்டார் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது, ஸோ அவங்கள அனிமேஷன் பண்ணி காட்டணும் அப்படின்றத ஒரு தீவிர முனைப்பாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட் பண்ணுறதுக்காகவே வந்து சைட் பை சைடு வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
நிச்சயமா சார். இன்னும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் போயிட்டு இருக்கு? சொல்லுங்க சார். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு டிப்ளமோவும் அந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 10th முடிச்சுட்டு வரவங்க யார் வேணாலுமே பண்ணலாம். இது வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ. அது டிஎஃப்டிஎன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி. அந்த மாதிரி வந்து இது டிப்ளமோ இன் அனிமேஷன் இன்ஜினியரிங் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் கிடையாது. இந்த 3 ஆண்டு கால படிப்பில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்காது. ஸோ இதில் வந்து 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த 3 ஆண்டு கால அளவில். ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2D அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு அதாவது டிராயிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த இதுதான் சப்ஜெக்ட்ஸ் தான் போயிட்டுருக்கும். ஸோ அது முடித்த பிற்பாடு ஒரு 2D அதாவது கார்ட்டூன் ஃபிலிம் வந்து பண்ணணும் அவங்க. அதே மாதிரி வந்து ஃபைனல் இயர் வரும்போது 3D அனிமேஷனில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனோட அடிப்படையில் தான் அவங்களோட மார்க்ஸு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அவங்களோட வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை பேஸ் பண்ணி தான் போகும். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிகிரி முடித்தவங்க இல்லை இன்ஜினியரிங் அந்த செக்மெண்ட்டில் முடிச்சுட்டு வரவங்க அப்படின்னும் போது ஸோ அவங்களுக்கு வந்து 1 இயர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸாகவும் பண்ணலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WIPன்னு சொல்லுவாங்க, அதின் அனிமேஷன் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும். அதில் கிராஃபிக் டிசைனிங், வெப் டிசைனிங், 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து VFX அண்ட் எடிட்டிங் அப்படின்ட்டு. ஸோ இது உள்ள அந்த மேஜர் செக்மெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ 1 இயரில் வந்து முடிச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களோட பிளேஸ்மெண்ட்டை நோக்கி போயிடுவாங்க. நிச்சயமா சார். இப்போ இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கும்பொழுது அவங்க ஃபியூச்சர் எப்படி அவங்களால தீர்மானிக்க முடியும் சார்? இன்னைக்கு வந்து நிறைய நேரங்களில் இப்போ பிஇலாம் படிக்கிறாங்க, ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கு. தற்போது இந்த மாதிரியான கோர்சஸ் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த டிப்ளமோ கோர்ஸாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்கட்டும், இந்த 2 தான் எடுத்து படிக்கும்போது இவங்களால எப்படி வேலைகளுக்கு உள்ள வர முடியும்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் வருது. இப்போ முன்ன மாதிரி அதாவது எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதாவது இன்ஜினியரிங் ஒரு 2004 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை நோக்கி போகிற மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது. அதில் வந்து வேலை வாய்ப்புகளும் அதிகமாக. காலர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம், யார் எங்கிறது பேசுங்க சார்? வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுங்க சார்? ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன சார்? ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். என் பேர் வந்து சாந்தினி. சொல்லுங்க சாந்தினி, உங்க கேள்வி என்ன? நான் வந்து ஒரு திருநங்கை. சரி. நான் வந்து சிஎஸ்சியில் மல்டிமீடியா 1 இயர் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணேன். சரி. நான் டச் விட்டு போச்சுங்க சார். நான் வேற ஃபீல்ட் பண்றேன். நான் அந்த டச் வச்சுக்கிட்டு பலபடிக்கு பண்ணலாமா? ஏற்கனவே ஒரு 8 மந்த் வந்து சிவகாசியில ஹரி அனிமேஷன் நம்ம பிரைவேட் லிமிட்ல ஒர்க் பண்ணேன். அதுல நாங்க அந்த கிரேக்கர்ஸ் வெயிட் வந்து எப்படி வெடிக்கும், அது எப்படி செய்யறாங்க அப்படி சொல்லிட்டு நாங்க ஒரு ஸ்டார்ட் நீங்க சொன்னீங்களா அது மாதிரி பண்ணி நாங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பி கொஞ்சம் இது பண்ணோம். இப்ப நான் டச் விட்டு போச்சுங்க சார். அது எந்த அளவுக்கு அந்த ஒண்ணு வந்து வாய்ஸ் தொடர்பு. ஸோ இதில் டச் விட்டு போச்சுன்றது ஒன்றும் இல்லை, மறுபடியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வரணும் அவங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும், ஒரு 3 மாதமோ 4 மாதமோ. இதுக்கு வந்து தனியாக அவங்க போய் மேற்கொண்டு படிக்கணுமா இல்லை வீட்டில் அவங்களே வந்து சிஸ்டம் வச்சுருந்து அவங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமா அப்படின்றத இல்லை இப்போ இவங்க திருப்பி இந்த மாதிரியான கோர்சஸில் சேர வேண்டிய அவசியம் இல்லையா சார்? அதுதான் சொல்கிறேன். அது அவங்களோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்றதை வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும். 2 ஆப்ஷனுமே இருக்குது. அதாவது வந்து ரீகால் பண்ணுறது அவங்க நோட்ஸ் இதெல்லாம் இப்போ நிறையவே வந்து டியூட்டோரியல்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வச்சு அவங்களே ரீகால் பண்ணிக்கலாம். இல்லை மேற்கொண்டு இது சம்மந்தமாக படிச்சுட்டு ரொம்ப அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கோர்ஸை எடுத்துகிட்டு பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நிச்சயமா சார். இந்த வேலை வாய்ப்பு குறித்து சொல்லிட்டு இருந்தீங்களா, சொல்லுங்கள். ஸோ அது வந்து சொல்லணும்னா இப்போ 2004 வந்து அந்த இன்ஜினியரிங் ஓப்பனிங்ஸ் நிறையவே இருந்தது. அன்றைக்கி மக்கள் அதை நோக்கி போனாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓப்பனிங்ஸ் இருக்குது. பட் இதுக்கும் வந்து ஃபியூச்சரில் அந்த மாதிரி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இன்றைக்கி அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ அவ்வளோ வந்து நமக்கு டிமாண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு அந்த பயன்பாடு வந்து அதிகரித்து வந்து போயிட்டுருக்கு. அதாவது இந்த அனிமேஷன் துறையில் அதனோட யூசேஜ் அப்படின்னு சொல்லணும்னா. ஸோ முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இமெயில் ஐடி கூட இருக்காது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டு வராங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து ஆன்லைன் நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு விசிட்டிங் கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஒரு லெட்டரேட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அண்ட் தென் வந்து ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லீஃப்லெட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து இதுலேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு அந்த ப்ரமோஷனல் உண்டான மெட்டீரியல்ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்டோட பயன்பாடுகளோ இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலை வாய்ப்புகளும் சேர்ந்தே அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து இதை நீங்கள் ஃப்ரீலான்ஸராகவோ
இல்லை ஒரு தொழில் முனைவராகவும் மாற்றி அவங்களே வந்து சுய தொழிலாகவும் பண்ணலாம். சுய தொழிலாகவும் இதுல அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் தற்சமயத்துக்கு இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயம். தொடர்ந்து பேசுவோம் திரு பத்மா பிரசாத். நேர்களே, கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். My campus. My classroom. My library. My course. My lab. My interest. Wales University and Wales Group of Institutions, Chennai. Your university. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் CA ICWAI ACS கோர்ஸ்களுக்கென்று ஈரோடு மாவட்டத்திலேயே முழு நேர கல்லூரி. டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ், உயர் தரத்திலான கம்ப்யூட்டர் ஆய்வகம், மாணவ மாணவியருக்கு என தனித்தனியே ஹாஸ்டல் வசதி, கல்லூரி பேருந்து வசதி. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், துடுப்பதி, பெருந்துறை. சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்துவது எப்படி? அசத்தல் தொழில்கள் 64, தொழில் செய்ய விரும்பு, தொழிலாளி டு முதலாளி போன்ற நூல்களின் ஆசிரியர் ராம்குமார் சிங்காரம். நெல்லையில் நடத்தும் ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கு. இந்த ஒரு நாள் பக்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. நிறைய கத்துக்கிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒண்டர். சரியாக திட்டமிட்டு மற்றவர்களை விட அதிகமாக உழைத்தால் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுங்கள். தொடர்புக்கு கேட்டலிஸ்ட் தொழில் முனைதல் பயிற்சி மையம், சென்னை. Classilla best, Reno Green. Maxilla fast, Reno Green. Artilla great, Reno Brain. Sportsilla first, Reno Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? கல்வி செல்லும் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. நேரடியாக ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்க பேசுங்க சார்? சார், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். மகேஷ் பேசுறேன். சொல்லுங்க மகேஷ். சார், ஆக்சுவலா நான் இப்போ வந்து BE கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி. ஆக்சுவலா எனக்கு ஒரு மல்டிமீடியா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அது எப்படி ஷார்ட் டியூரேஷன்ல பண்ணலாமா இல்ல லாங் டியூரேஷன்ல பண்ண வேணாம். BE மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதோட ஸ்கோப் வந்து எப்படி இருக்கும்? நம்ம இந்தியால இருக்குமா இல்ல அப்ராட்ல தான் அதோட இது இருக்குமா என்னன்னு இல்லைம்மா, இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து பெருசாக ஒன்றும் நீங்கள் கற்றுக்க முடியாது. அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சொல்யூஷன் அதுக்குமே கண்டி இது ஒரு நிரந்தர தேர்வாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்றீங்க. இன்ஜினியரிங் ஒரு 4 வருஷம் படிக்கிறோம். 4 வருஷம் படிக்கிறதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அந்த அடிப்படை படிப்பை வந்து நம்ம முறையாக கற்றுக்கணும். அதான் ஃபார்மல் எஜுகேஷனோட இது ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இது வந்து ஃபுல் டைம் கரியர் இதுதான். இப்போ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இதில் வரீங்க, அனிமேஷன் தான் இன்னும் ஒரு 30 வருஷம் நான் வந்து இதில் இருக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் ஒரு வருஷமோ இல்லை ஒரு 1.5 வருஷமோ இதுக்கு டைம் கொடுத்து இதை படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்றதுக்காக ஒரு 3 மாதம் கோர்ஸோ இல்லை 6 மாதம் கோர்ஸோ எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 4 வருஷம் வேலை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் மாறுது அப்படின்னும் போது உங்களை வந்து மறுபடியும் நம்ம வந்து அவுடேட் ஆகிடுவீங்க, இல்லை மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் படிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணுறது வந்து இதுதான் நம்மளோட ஃபீல்டு, இதில் தான் நம்ம வந்து ஒரு 30 இயர்ஸ் இருக்க போகிறோம் அப்படின்றத தீர்மானமாக டிசைட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ டைம் எடுத்து படிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து செட்டில்டாக இருக்கும். மறுபடியும் நம்ம போய் படிக்கணும் இல்லை நம்ம போய் அப்கிரேட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்காது. இப்போ தற்போது அண்ணாநகர் அரீனால படிக்கிற மாணவர்கள் எந்த அளவுக்கு வெளிநாடுகளும் சரி இல்லை வேற வேலை வாய்ப்புகள் எல்லாம் முன்னுரிமை வழங்கப்படுகிறது? எதை வைத்து அவர்களுக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்? இதில் ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்புன்றது முன்னாடி ஒரு காலர் கிட்ட பேசுங்க சார். வணக்கம், யாருங்கிறது பேசுங்க சார்? சார், என் பேர் பிரகாஷ் சார். பிரகாஷ், சொல்லுங்க பிரகாஷ். நான் வந்து BFA ஸ்டூடெண்ட் சார். நான் சரி. நான் விஸ்காம் முடிச்சு 10 இயர்ஸ் ஆகுது சார். நான் வந்து லேர்னிங்ல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபிளாஷ் அனிமேட்டர் நானு. சரி. எனக்கு 5 இயர்ஸ் ஃபிளாஷ் அனிமேஷன் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ல சொல்லிட்டு என்ன ரிலீவ் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் தனியா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா சார்? ஃபிளாஷ் சம்பந்தமா ஏதாவது? தாராளமாக ஆரம்பிக்கலாமே. நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நாலேஜ், இந்த கோட்டு இதெல்லாமே கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் சைடு இப்போது டெக்னிக்கலாக வந்து நீங்கள் ஆல்ரெடி 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, விஸ்காம் பிடிச்சிருக்கீங்க, எல்லாமே ஓகே. பட் ஓரளவுக்கு ஒரு வியாபாரம் நடத்துறதுக்குண்டான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நடத்தலாம்.
ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம ஸ்கில் செட்டை மட்டும் பேஸ் பண்ணி இது வேலைக்கு வந்து ஓகே, அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு இடத்துல நம்ம வேலை போகணும்னா நம்ம வேலை பார்த்துட்டு நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா போதும். ஸோ அது ஒரு பிஸ்னஸ்னு கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும். இதுக்காக நம்ம எம்பிஏலாம் படிச்சுட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோ இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே தெரிஞ்சால் தான் ஒரு பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். நிச்சயமா சார். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுங்க சார்? சார், இப்போ ஏற்கனவே நான் கேட்டது போல தற்போது இங்க உங்க அண்ணா நகர் அரினால படிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள்ல வெளியில போகும்போது? ஸோ இதில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு பெரிய அளவுலலாம் வந்து ரெனிமரேஷன் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஸ்டார்டிங் வந்து ஒரு நார்மல் பேக்கேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இதில் வந்து ஒரு 2 years 3 years நீங்கள் டைம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களோட க்ரோத் அப்படின்றது ஒரு ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அரினா அனிமேஷன் அண்ணா நகரில் நீங்கள் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அனிமேஷன் துறையில் உள்ள பெரிய நிறுவனங்களாகட்டும், அதனோட மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனங்களாகட்டும், அது அடோபோ, ஆட்டோடெஸ்க், நியூக் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து டாப் பொசிஷன்ஸில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைஃப் ஆஃப் பைன் ஒரு மூவி ஆஸ்கர் அவார்டு வின் பண்ண மூவியில் வந்து டெக்னிக்கல் சூப்பர்வைசராக வந்து எங்களோட முன்னாள் மாணவர் ஒருத்தர் பணியாற்றி வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களோட அந்த எக்ஸ்ட்ரா அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடியோ ஒரு 8 ஆண்டுகள் முன்னாடி முடிச்சுட்டு போன மாணவர்கள் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு எடுத்த உடனே வந்துடாது. இன்றைக்கி முடிச்சுட்டு நான் இந்த வருஷம் முடிச்சோம் அடுத்த வருஷமே நம்ம வந்து அந்த மாதிரி இந்த ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இருக்காது. இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 இதுக்கு உண்டான கால அளவுன்றது மினிமம் ஒரு 3 years நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 3 வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போனோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோர்சஸை வந்து பார்ட் டைமில் படிக்கலாமான்னு கேட்குறாங்க சார். அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இல்லை, டெஃபினட்டாக நீங்கள் பார்ட் டைமாகவும் படிக்கலாம், ஃபுல் டைமாகவும் படிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து நிறைய ட்ராக்ஸ் அதெல்லாமே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிஇ ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு அப்படின்னா அவரோட எய்ம் வந்து ஒரு ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு ஆல்டர்னேட் கரியர் வச்சுக்கணும் அப்படின்றது வந்து அந்த அவேர்னஸ் இப்போ நிறையவே இருக்குது. ஸோ ஒரு லைனை மட்டுமே நம்பி இல்லாமல், ஏன்னா இன்றைக்கி சேரும்போது ஒரு ஃபீல்டு நல்லா இருக்குது. 4 வருஷம் முடிச்சுட்டு அந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது அதனோட அவுட்கம் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றுத்தையே நம்பி இல்லாமல் சைட் பை சைடு வந்து அவங்க முடிக்கிற காலகட்டத்தில் அதை செகண்ட் இயரில் படிக்கிற மாணவர்களோ இல்லை ஒரு 3rd இயர் படிக்கிற மாணவர்களோ அதை ஆல்டர்னேட் கெரியராகவும் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெகுலர் டைம் போக மீதி நேரம் பார்ட் டைமாகவும் கண்டிப்பாக பண்ணலாம். நிச்சயமா சார். ஒரு காலர் கிட்ட பேசுவோம். வணக்கம், யாருங்கிறது பேசுங்க சார்? ஹலோ, நாங்க ஐநாவரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? என்னோட பையனோட 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 11 years ஆகுது அவனுக்கு. சரி. அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸ்கூல் அனுப்புறது இல்லை, நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனா அந்த டிராயிங் விஷயத்துல அவனுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கு, நல்ல டிராயிங் பண்றான். அவனை வந்து அனிமேஷன் லைன்ல நாங்க கேட்கலாங்களா உங்களுடைய இதுலயே? கண்டிப்பாக சேர்க்கலாம். அதை நான் சொன்ன மாதிரி முன்னாடி இந்த டிப்ளமோ இன் அனிமேஷன் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா அதில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் ஃபீவர்லாம் இருக்கும், எக்ஸாம்னாவே கொஞ்சம் பயம் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 years ரெகுலர் டிப்ளமோவும் படிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் ஸ்டடி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து அவங்க டிராயிங் மட்டும்தான் கற்றுப்பாங்க. இந்த ஒரு வருஷ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months பேசிக் டிராயிங் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு கோடு போடுறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு போர்ட்ரேட் ஒரு ஆளை பார்த்து அவங்க ஃபேஸை வரைகிற வரைக்கும் வர முதல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 months வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் டிராயிங் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த பேக்ரவுண்ட்ஸு, பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள், ஸ்டோரி போர்டிங், அனாட்டமி ஸ்டடி இந்த மாதிரிலாம் கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக 3 months வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் டிராயிங் அதாவது பென் டேப்லெட் யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம சிஸ்டம்லேயே வரைகிறது சொல்லி தருவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த டிராயிங் பேசிக்ஸோட இது அடிப்படையில் போயிடும். ஸோ செகண்ட் இயர் 3rd இயர் மட்டும்தான் வந்து அவங்க சாஃப்ட்வேர்ஸில் சம்மந்தப்படுத்தி படிப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸில் தான் உங்களுக்கு இந்த இவாலுவேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் அது பண்ணலாம், டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். டிப்ளமோ கோர்ஸ் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் எடுத்து பண்ணலாம். நிச்சயமா சார். ஒரு காலர் கிட்ட பேசுவோம். வணக்கம், யாருங்கிறது பேசுங்க சார்? ஹலோ, வணக்கம் சார். உங்க கேள்வி என்ன சார்? நான் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்க சார். பையன் மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்து முடிக்க போகிறானுங்க. சரி சரி. இந்த சார் இந்த அனிமேஷனுக்கு அப்படி பையன் படிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? தாராளமாக படிக்கலாங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதில் அவருக்கு ஆர்வம் இருக்கா? அது இருக்குங்க சார். அதனால தான் என்ன செலவாகும் என்னன்னு கேட்க.
அது இதுவை பற்றி செலவை பற்றி நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட இது உண்டான ஆர்வம் இருக்கான்னு கேட்டுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்றதால இது வந்து கம்பல் பண்ணி எல்லாம் படிக்க வைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா இன்னும் கிளியராக சொல்லுவாங்க உங்களுக்கு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம் திரு பத்ம பிரசாத் சார். நேர்களே, தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். My campus. My classroom. My library. My course. My lab. My interest. Wales University and Wales Group of Institutions, Chennai. Your university. National Management College. CA, ICWAI, ACS கோர்ஸ்களுக்கென்று ஈரோடு மாவட்டத்திலேயே முழு நேர கல்லூரி. டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ், உயர் தரத்திலான கம்ப்யூட்டர் ஆய்வகம், மாணவ மாணவியருக்கு என தனித்தனியே ஹாஸ்டல் வசதி, கல்லூரி பேருந்து வசதி. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், துடுப்பதி, பெருந்துறை. சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்துவது எப்படி? அசத்தல் தொழில்கள் 64. தொழில் செய்ய விரும்பு, தொழிலாளி டு முதலாளி போன்ற நூல்களின் ஆசிரியர் ராம்குமார் சிங்காரம். நெல்லையில் நடத்தும் ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கு. இந்த ஒரு நாள் பக்கம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. நிறைய கற்றுக்கிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒண்டர். சரியாக திட்டமிட்டு மற்றவர்களை விட அதிகமாக உழைத்தால் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுங்கள். தொடர்புக்கு கேட்டலிஸ்ட் தொழில் முனைதல் பயிற்சி மையம், சென்னை. கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம். நேரடியாக ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுங்க சார்? ஹலோ சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுங்க, உங்க கேள்வி என்ன சார்? நாங்க திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? என் பேர் வந்து ஐயப்பன் சார். சொல்லுங்க ஐயப்பன். நான் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கேன் சார். சரி. எனக்கு அனிமேஷன் லைன்ல போகணும்னு ஆசை சார். ஆனா அதை பத்தி எனக்கு டீட்டெயில் ஒண்ணுமே தெரியாது. அதான் எங்க படிக்கலாம், எப்படி படிக்கணும், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும், எத்தனை வருஷம், இதுக்கு ஃபியூச்சர் இருக்கா, எவ்வளவு செலவாகும், அது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலா சொல்லுங்க சார். நிச்சயமா உங்க கேள்விக்கான விடை, நீங்க கேட்ட அத்தனை கேள்விக்கான விடை வந்து கொண்டு நிச்சயமா நீங்க வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால இதுல வந்து ஷைன் ஆகும். ஆமா, கண்டிப்பா சாதிக்க முடியும். ஸோ இதில் என்ன ஒன்றுனா இப்போ இருக்கிற அந்த ஆர்வத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த +2 மார்க்ஸ் என்ன வருது ஏது வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டிப்ளமோவும் படிக்கலாம், இல்லை வந்து இதுலேயே வந்து பட்டப்படிப்பாகவும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ், அது எலிஜிபிலிட்டி இதெல்லாமே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வரும், என்ன வரும்ன்றதை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. அவங்க அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. நெல்லை நீங்கள் அண்ணா நகர் அரினா அனிமேஷனை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களை சொல்கிறோம். 9884212944. மற்றொரு எண்ணை சொல்கிறோம், 9884806304. சரி, இன்னைக்கு வந்து இப்போ தற்போது இருக்கிற காலகட்டத்தில் பிற மாவட்ட மாணவர்களும் இப்போ இந்த கோர்ஸ் படிக்கணும்னு இப்போ எக்ஸாம்பிளே இப்போ முந்தின காலரே பாருங்களேன். இப்போ பிற மாவட்ட மாணவர்களும் இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. தற்போது அவங்களுக்கு அண்ணா நகர் அரினா அனிமேஷன் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சார்? ஸோ இது பிற மாவட்டம் இல்லை, பிற மாநிலத்திலேருந்தே நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இங்கே நம்மக்கிட்ட வந்து ஒரு கடந்த 6 ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட்டு, அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம். ஸோ அடுத்த ஸ்டேட்டில் வரைக்கும் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாம், மேகாலயா, நார்த் ஈஸ்ட் அந்த சைட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து வெளி தேசங்கள்லேருந்தும் பசங்க படிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், மால்தீவ்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லேருந்தும் வந்து தங்கி படிக்கிறாங்க. இதுக்கு உண்டான ஒரே ரீசன் என்னென்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறோன்றது தான். உங்களுக்கு 2 விஷயத்துக்கு வந்து கேரண்டி. ஒன்று வந்து அவங்க படிக்கிற படிப்பு வந்து தரமான படிப்பாக இருக்கும். 2வது படித்து முடித்த பிறகு அவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு உண்டான ஒரு வசதியும் செஞ்சு தரப்படுது. ஸோ 2வது நீங்கள் இந்த வெளி மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது வந்து அவங்க தங்கும் வசதி மற்றும் இருப்பிடம் அதுக்கு தான் கேட்குறீங்கன்றது தெரியுது. ஸோ இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஓன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. ஸோ அதனால் வந்து அவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது அவங்கள தங்கும் வசதி இதெல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்கலாம். இந்த கம்யூனிகேஷன் வைஸ் எப்படி சார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கம்யூனிகேஷன் சொல்லும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறது இல்லை. ஸோ நான் மற்றபடி ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி வந்து ஒரு நுனிநாக்கு ஆங்கிலம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்பட போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஓரளவுக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டும் பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா போதும். ஸோ
ஸோ அதுக்குண்டான ட்ரைனிங் எல்லாமே வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் செமஸ்டரில் அதுக்குண்டான ட்ரைனிங் தனியாக போகும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ட்ரைனிங் ஸ்கில்ஸ், ஈவன் வந்து இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுறது, ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே வந்து அது தனி ட்ராக்காக போகும். அது எல்லாமே இன்பில்ட் பண்ணி தான் வரும். நிச்சயமா சார். ஒரு காலர் கிட்ட பேசுவோம். வணக்கம், யாருங்கிறது பேசுங்க சார். வணக்கம் சார், நான் என் பேர் மேகநாதன். மேகநாதன், சொல்லுங்க மேகநாதன், உங்க கேள்வி. என்னோட சன் வந்து அவர் இப்போ 4th ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் தான் போறாரு. அவர் பாத்தீங்க ரொம்ப அவருடைய ஆர்வம் வந்து 3D மேக்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வம். அவருக்கு நான் சாஃப்ட்வேர் வீட்ல போட்டு கொடுத்துட்டேன். அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, பயங்கரமா டேபிள் சேர் பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இருக்காரு. ஐ வாண்ட் டு கல்டிவேட் ஹிம். அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் இருக்கா சார்? சார் தாராளமாக அந்த கிட்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் அவருக்கு. ஸோ ஃபோட்டோஷாப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுக்கு மேற்கொண்டு அந்த ஹாலிடேஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். நிச்சயமா சார். ஸோ கிட்ஸ்க்குன்னே இந்த மாதிரியான கோர்சஸ் ஒன்று இருக்கு. இதை படிக்கிறது மேற்கொண்டு அவங்களுடைய படிப்பு பாதிக்காம போகிறது. நான் அதான் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வர கோர்ஸ் தான். அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அந்த குழந்தைகளுக்கோ இல்லை அது ஆர்வம் உள்ளவங்களுக்கும் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த பேசிக்லேருந்து போகணும் அப்படின்னு. இப்போ சொன்ன மாதிரி 3D மேக்ஸ் அப்படின்றது டைரெக்டாக 3D மேக்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதே வந்து ஒரு ஃபோட்டோஷாப் முடிச்சுட்டு போனார்னா அதுக்கப்புறம் அடுத்த லீவோ இல்லை அடுத்த வேறு பீரியடில் வந்து அவங்க அந்த 3D மேக்ஸ் மற்ற சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக. இப்போ இந்த அனிமேஷன் சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கேள்வி இல்லை ஒரு சின்ன ஒரு குழப்பம் என்னன்னா, இப்போ இந்த அனிமேஷன் அப்புறம் இந்த விஸ்காம் இல்லைன்னா இந்த மல்டிமீடியா, கிராஃபிக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ், இப்படி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்னென்ன தனித்தனியா இல்லை எல்லாம் ஒரே சப்ஜெக்டா அப்படின்ற ஒரு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் கிட்ட பேசிக்கலாம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுங்க சார்? ஹலோ, சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? ஹலோ, சொல்லுங்க சார், நீங்க சொல்ற அளவு நல்லா கேக்குது சார். உங்க கேள்வி என்ன சார்? ஹலோ, என் பேர் இர்ஃபான் சார். சொல்லுங்க இர்ஃபான், உங்க கேள்வி என்ன? சார், இப்போ நான் அனிமேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஆட் ஃபிலிம் டெக்னாலஜில போகணும்னு ஆசை. அதுக்கு வேகன்சி இருக்குங்களா? என்ன டெக்னாலஜி சொன்னீங்க? ஆட் ஃபிலிம் டெக்னாலஜி சார். ஸோ அதுக்குண்டான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒர்க்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கீங்களா? ஒர்க்ஸ் எல்லாம் சார் இல்லை சார், இப்போ தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் ரொம்ப முக்கியம், உங்களோட வேலை வாய்ப்புகள் அப்படின்ற போது. ஸோ இன்றைக்கி இன்டர்நெட் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய ரீச் ஆகிருக்கும். ஸோ அதனோட ஓப்பனிங்ஸை வந்து நீங்கள் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணி எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒர்க்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்குவாங்க. நிறைய வந்து ரெஃபரன்ஸ் எடுங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். நிச்சயமா சார். இப்போ இந்த மாதிரியான அவங்களும் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க் கண்டிப்பாக நிச்சயமாக தேடி வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நான் கேட்ட கேள்வி போல் அதற்கு நீங்கள் என்ன மாதிரியான விடை சொல்ல முடியும் சார்? சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு காலர் கிட்ட பேசணும் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுங்க சார்? ஹலோ சார், காலர் கட் ஆயிடுச்சு சார். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த வேறு துறைகள் இருக்குது, எப்படி தேர்ந்தெடுத்து படிக்கிறது எல்லாமே ஒன்றா வேறையா அப்படின்னு. ஸோ இது எல்லாமே அந்த மல்டிமீடியான்ற ஒரு கான்செப்ட்குள்ள அடங்கிறது தான் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. அதாவது கிராஃபிக்ஸ், வெப், 2D, 3D, விஎஃப்எக்ஸ் அப்படின்றது. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் சார்ந்தது, தனித்தனி தான். இப்போ கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொன்னோன்னா வந்து உங்களுக்கு பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங் யூஸ் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆட்ஸு, உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணுறது, ஒரு லெட்டரேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கிராஃபிக்ஸில் அடங்கும். அடுத்து வெப் டிசைனிங்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அது ஹோஸ்டிங்ஸ், இது சம்மந்தமாக போயிடும். அதுக்கப்புறம் 2D அனிமேஷன் அப்படின்றது வந்து ஒரு கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ்லேயே வந்து ஒரு 2D கேம்ஸ்லாம் ஃப்ளாஷ் கேம்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து 2D செக்மெண்ட். ஸோ 3Dயில் அப்படின்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக கொடுக்கலாம். 3Dயும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சேர்ந்து காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நிஜம் எது டூப்ளிகேட் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு காட்டலாம். நிச்சயமா. இப்போ இன்னைக்கு இந்த புதுசா இந்த கோர்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை அறிவுரை நீங்க சொல்லுங்க சார்? ஸோ புதுசாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்றவங்க நிறைய கொஞ்சம் இதுக்கு உண்டான அந்த ரிசர்ச் நிறைய பண்ணணும். என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இப்போ இதில் ஒர்க் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர்ஸ் மட்டுமே கற்றுக்கிட்டு ஒருத்தர் சோபிக்க முடியாது. ஸோ அது கூட வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் வந்து நிறைய வந்து அவங்க படிக்கணும், நிறைய அனுபவப்படணும். இது சம்மந்தமாக வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதெல்லாம் கற்றுக்கணும். அதனால் சாஃப்ட்வேர்ஸ் மட்டுமே இல்லாமல் அதை சார்ந்து நம்ம என்னென்னலாம் வந்து செய்யறோம், அப்படி இண்டஸ்ட்ரி அப்டேஷன்ஸ் அப்படின்றத இருக்கும், என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே. நிச்சயமா சார். கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.
நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.